தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் எங்கள் வாழ்ந்த வாழும் கர்ணர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி கோடான கோடி மக்களின் வரவேற்பை பெற்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் கட்சியை வலுப்படுத்துறதுக்கும் தங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் ஒரு பிரச்சார வியூகம் வச்சிருக்காங்க. அதுல இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அதிமுக, திமுகன்னு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட கட்சியை வலுப்படுத்துறதுக்கான திட்டங்களா மக்களை சென்று சந்திக்கிறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி மக்களை சந்திச்சுட்டு வராங்க. அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் இருந்தபோது எப்படியோ அதை விட பல மடங்கு வீரியமாக ஒவ்வொரு நகர்வுகளையும் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க அண்ணியார் ஒவ்வொரு மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு வராங்க. கடைசியா இங்க இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால கோயம்புத்தூர் வர இருடா நான் பேசிக்கிறேன். கோயம்புத்தூர் வர்றதா இருந்துச்சு. அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் எங்களது அந்நியார் அவர்களுடைய தாயார் மறைவு. அதனால் அந்த சுற்றுப்பயணத்தை ஒத்தி வைத்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க. மீண்டும் தொடங்கி ஒவ்வொரு மாவட்ட வரியா போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவங்க இப்ப சரியாகி ஒரு வாரமா எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு வர போறாங்க. கோயம்புத்தூருக்கு எப்பன்னு கேட்டீங்கன்னா வர்ற 27ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணின்னு அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 7 மணி வாக்குல வருவாங்க. கோயம்புத்தூர்ல நம்ம சூலூர் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, முதல் இந்த பிளானிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தொகுதி கொடுத்துருந்தாங்க. சூலூர் தொகுதி ஒண்ணு, கிணத்துக்கடை தொகுதி ஒண்ணு. அந்நியார் வர இருந்த ஒரு காலகட்டத்துல இந்த விஜயோட பிரச்சாரத்துல ஒரு அசம்பாவிதெல்லாம் நடக்கல. அதுக்கப்புறமா ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மாத்திட்டாங்க. அதனால இப்போ ஒரு தொகுதிக்கு மட்டுமே அலோவ் பண்ணியிருக்காங்க. அது சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு கோவை தெற்கு மாவட்டத்துக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியில, அதை விட்டு கோவை வடக்கு மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒவ்வொரு டேட்லயும் ஒரே நாள்ல கோவை மாநகருக்கு வராங்க. அங்க தொண்டர்களை சந்திக்கிற ஒரு மீட்டிங், ஒவ்வொரு தொண்டர்களையும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு மீட்டிங். கோவை தெற்கு சூலூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல அங்க உள்ளம் தேடி இல்லம் நாடிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு கேப்டன் ரதம், அது பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள், அதாவது அங்க கேப்டனுக்கு தமிழ்நாட்டுல எப்படியோ அதை விட பல மடங்கு ரசிகர். அன்னைக்கு கேப்டனுடைய டிசம்பர் 28ஆம் தேதி அப்படியே கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு அந்த வீடியோ பெரிய திரையில கேப்டனுடைய நிகழ்வுகளை அப்படியே ஒளிபரப்புறாங்க. இங்க அப்படியே உட்காந்துட்டு அழுகுறாங்க அவங்க. அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பலம் இருக்கு. அங்கிருந்து இலங்கையிலிருந்து ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கேப்டனுடைய ரதம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கேப்டனுடைய கோயிலுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்ப அந்த ரதத்தை வச்சு ஒவ்வொரு மாவட்ட வரையுமா கேப்டனை அந்நியார் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் ரத யாத்திரைன்னு ஒரு கான்செப்ட். அது மூலியமா கோயம்புத்தூருக்குமே அந்த ரதம் வருது. அது கொண்டு வருவாங்க. கேப்டன் ரதம் இருக்கும், ரதத்துல உட்காந்து அந்நியார் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது கோவை தெற்கு மாவட்ட சார்பாக கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதிகள்லாம் சேர்ந்து சூலூர்ல ஐக்கியமாக. இது பொதுமக்களும் பெருவாரியா கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் அப்படித்தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி தொண்டர்களும் எல்லாருமே கலந்துக்கிறாங்க மேக்சிமம். ஆமாம், எல்லாருமே போய்க்கலாம். இது போக அந்த கலந்தாலோசி தொண்டர்கள் மத்தியில கலந்தாலோசிக்கூடியது அந்த 27ஆம் தேதி வியாழக்கிழமையே ஒரு 10 மணிக்கு மேல கோவை மாநகர்ல ஒரு மண்டபத்துல நடக்குது. அந்த மண்டபம் எதுவும் டீட்டெயிலா தெரியல, அது எங்க நடக்குது. ஆமாம், கட்சி சார்ந்து நிகழ்வு. அது தொண்டர்களும் கலந்துக்கலாம், கட்சிக்காரங்களும் கலந்துக்கலாம். இது பொதுமக்களை ஆடியன்ஸே கவர்ற மாதிரி. இப்ப இந்த நிகழ்வு மூலியமா எங்க அந்நியார் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பப்ளிக்ல நிறைய இடத்துக்கு நிறைய ரீச் ஆயிடுச்சுனாங்க. இப்ப இது 3ஆம் கட்டமோ 4ஆம் கட்டமோ. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்க அந்நியார் அப்படியே ஒரு
டீ கடையில போய் டீ சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு பழக்கடைக்கு போறதா இருக்கட்டும், மளிகை கடைக்கு போறதா இருக்கட்டும், அது அப்படியே மக்களோட மக்களா ரீச் ஆகி நல்லா டெவலப் ஆயிட்டு வந்துருந்தாங்க. அது திடீர்னு எதிர்பாராத விதமா அவங்க அம்மாவோட மறைஞ்சிட்டாங்க. அதனால வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. இந்த பிரச்சாரம் மறுபடியும் தொடங்கி இப்போ கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. கோயம்புத்தூர்ல சூலூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல வர்றாங்க. அது வந்து வியாழக்கிழமை 4 மணிக்குன்னு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4ங்கிறது 7 மணி ஆகும். ஆமாங்க ஆமாங்க. அந்நியார் வர்ற இடத்துல எல்லா இடத்துலயும் கேப்டனுடைய ரத யாத்திரை வரும். ஆமாங்க. எல்லா மாவட்டத்துலயுமே அந்த ரதத்தோட தான் பிரச்சாரம் போறாங்க. அந்த ரதம் வந்து எப்படி சொல்றதுன்னா, கேப்டனுடைய ரதம் கொடுத்துருக்காங்க. அந்த ரதத்தை அப்படியே வண்டியில வச்சு டெக்கரேட் பண்ணி சூப்பரா பண்ணி கொண்டு வராங்க. இந்த தகவல் நான் முதல்ல ஒரு வாட்டி போட்டிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போட்டதுக்கும் அந்நியார் வர்றதுக்கும் ஒரு வாரம் டிஃபரெண்ட். அந்த ஒரு வாரத்துல அந்நியரோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதனால வந்து பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க கிட்டத்தட்ட அந்த 16 நாளுக்கு அப்புறம் தான் அந்நியாரே வெளியே வந்தாங்க. இப்போ வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது இப்போ டேட் எல்லாம் மாத்தி கொடுத்து இப்போ வர்ற வியாழக்கிழமை 27ஆம் தேதி கோயம்புத்தூர் வராங்க. நன்றி வணக்கம் சொல்லிடு. கேப்டன் வாழ்க சொல்லிடு. கேப்டன் வாழ்க சொல்லுடா. பொட்டு வச்சு தங்க கூட சொல்ல மாட்டியாடா.